தங்க பிள்ளையே, உன் அப்பன் கருப்பன் நான் உன் முன்னால் சந்தோஷமாக வந்திருக்கின்றேன். வேண்டுமென்றே உன்னை கவிழ்க்க திட்டம் போட்டவர்களின் நிலை இப்போது என்னவாக இருக்கிறது என்று உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன். அவர்களுக்கு நான் என்ன செய்திருக்கிறேன் என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். கருப்பனுக்கு சந்தோஷம் என்றால் என் குழந்தையினுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை இந்த கருப்பன் நான் உனக்கு நடத்திவிட்டேன் என்றுதான் அர்த்தம். ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை என்னுடைய பிள்ளையின் வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிசயத்தை நடத்தி இருக்கின்றது என்பதையும் நீ புரிந்து கொள். என் குழந்தையை இப்போது இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் மிக பெரிய விஷயமாக தோன்றுவதே நம்மை சுற்றி இருக்கின்ற எதிரிகள், நம்மை சுற்றி வருகின்ற துரோகங்கள். நீ அது என்னவென்று பார்ப்பதற்கு முன்பாகவே உன் வாழ்க்கையை அழித்து விடுகின்றார்கள். உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று தெரிந்து கொள்வதற்கு முன்பாகவே அவர்கள் பல கஷ்டங்களை உனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். நடந்து கொண்டிருக்கின்ற இந்த மனிதர்களை தெய்வம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறதா என்று கேட்பவர்களுக்கு மத்தியில் நான் வேடிக்கை பார்க்கவில்லை, உனக்கு நல்லதை நடத்தி இருக்கிறேன் என்பதையும் சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். இந்த கருப்பன் ஆடிய ஆட்டத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் இந்த தண்டனையை பெற்றவர்கள் யார் என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். அதை காலம் தாழ்த்தாமல் இன்றே நீ உனக்கு சொல்லிவிட வேண்டும் என்று உன் அப்பன் நான் வந்திருக்கின்றேன். இதனை நீ எவ்வளவு விரைவாக தெரிந்து கொள்கின்றாயோ அவ்வளவு விரைவாக உன் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நடப்பதை உன்னால் உணர முடியும். உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, எது நடக்கிறது என்று தெரிந்து கொள்ளாமல் இத்தனை காலமும் நீ இருந்து விட்டாய். இனிமேல் என்ன நடக்கப் போகின்றது என்பதை சற்று யோசிக்க வேண்டும். என் அன்பு பிள்ளையே, இத்தனை நாளும் நீ பட்ட கஷ்டங்களும் இத்தனை நாளும் நீ பட்ட வேதனைகளும் உனக்கு இந்த வாழ்க்கையில் போதும் என்று நீ நினைக்கின்றாயா? அப்படிதான் என் குழந்தையே, நீ யோசிக்கின்றாய். ஆனால் உன் அப்பன் கருப்பன் நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா? நீ யோசித்தது அத்தனையுமே இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்டங்களை உனக்கு கொடுக்காமல் இருப்பதற்காக இருக்கக்கூடாது. இந்த கஷ்டங்களை தாங்குகின்ற மன வலிமையை உனக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இருக்க வேண்டும். ஏனென்றால் ஒவ்வொரு கஷ்டங்களையும் தாங்கி தாங்கிதான் உன்னை நீ மனப்பக்குவப்படுத்தி கொண்டிருக்கின்றாய். ஒவ்வொரு சோதனைகளிலும் இருந்து நீ மீட்டு வந்துதான் உன்னை அடையாளம் கண்டு கொண்டிருக்கின்றாய். இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திட்ட எல்லா விஷயங்களுமே இத்தனை நாளும் உனக்கு மிகப்பெரிய அளவில் கஷ்டங்களை கொடுக்காமல் உனக்கு பல நன்மைகளை தந்திருக்கின்ற இந்த நேரத்தில் என் பிள்ளையை காரணம் கொண்டும் நீ கருப்பன் சொல்கின்ற வார்த்தைகளை விட்டு விடாதே. உன் வாழ்க்கையில் நடத்துகின்ற அற்புதம் என்னவென்று தெரியாமல் நீ தள்ளிவிடாதே. எது நடந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, என் பிள்ளை நீ ஆசைப்பட்டது எல்லாம் உனக்கு நடக்கும். உன்னை சுற்றி இருந்து வேண்டுமென்றே கவிழ்க்க திட்டம் போடுகின்றார்கள். எல்லாம் இந்த கருப்பன் முன்னிலையில் ஒன்று இல்லாததாக ஆகப் போகின்ற நேரம் வந்துவிட்டது. இவர்கள் எண்ணிய எண்ணங்கள் எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையில் ஈடேறாமல் அவர்கள் நினைத்தது போல உனக்கு கஷ்டங்கள் எதுவும் வாழ்க்கையில் வந்து விடாமல் மேலும் மேலும் பல நன்மைகள் உன்னை சூழ்ந்து வரப்போகின்ற தருணம் வந்துவிட்டது. எல்லையற்ற அன்பினால் இந்த வாழ்க்கையை நீ நல்லபடியாக நடத்தி முடித்திட யோசிக்கின்றாய் அல்லவா? நிச்சயமாக அந்த அன்பினை நான் உனக்கு அடையாளம் காண்பித்து கொடுத்துதான் இருக்கின்றேன். உன்னை வேண்டுமென்றே சோதனைக்கு ஆளாக்கியவர்கள் உன்னுடைய இருந்து கொண்டிருக்கிறார்கள். என் பிள்ளையை உன்னை கவிழ்க்க இவர்கள் போட்ட திட்டங்கள் எல்லாம் எப்படி அரங்கேறியது என்று நான் உனக்கு சொல்கின்றேன். சற்று கவனமாக கேள். என் பிள்ளையை உன்னோடு இருந்து கொண்டு இருக்கின்ற சிலர் தினம் தினம் உன்னுடைய நடவடிக்கைகளை உற்று கவனித்து கொண்டிருக்கிறார்கள். என்ன நடக்கிறது,
எது நடக்கிறது என்று இவர்கள் உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வாழ்க்கையில் நீ என்னெல்லாம் செய்கின்றாய் என்பதில் உனக்கு இருக்கின்ற அக்கறையை விட அவர்களுக்கு அக்கறை அதிகமாக இருக்கின்றது. என்னதான் நடக்கிறது என்று பார்த்து விடலாம், நீ எப்படிதான் இந்த வாழ்க்கையில் முன்னேறுகிறாய் என்று பார்க்கலாம் என்று சொல்லி இவர்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன் அப்பன் கருப்பன் நானும் என்னவென்று பார்த்தபோதுதான் புரிந்தது. இவர்கள் உன் வாழ்க்கையில் நீ முன்னேறி விடக்கூடாது என்பதற்காக வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று நானும் நினைத்தேன். நீ செய்கின்ற விஷயங்களை எல்லாம் பார்த்து பார்த்து செய்து இவர்கள் வாழ்க்கையில் முன்னேற துடிக்கிறார்கள் என்று. ஆனால் அப்படி வாய்ப்பில்லை என்பதையும் அதன் பிறகுதான் நான் புரிந்து கொண்டேன். சரி, இப்படி அடுத்தவரின் வாழ்க்கையை பார்த்து பொறாமைப்படுபவர்களும் அடுத்தவர்கள் நல்ல நிலைக்கு வந்து விடுவார்களோ என்று சொல்லி வேதனைப்படுபவரும் இவர்களை நாம் இப்படியே விட்டுவிட முடியுமா? உன்னுடைய முயற்சிகளிலும் உன்னுடைய உழைப்பிலும் உன்னால் என்ன செய்ய முடியும் அதை நான் மேலே வர வேண்டும். அடுத்தவர் என்ன செய்கிறார், அவர் எந்த விஷயத்தை செய்ய முயற்சி செய்கிறார், அவருக்கு அதில் என்ன கிடைக்கப் போகிறது என்பதையும் என் குழந்தை நீ பொறாமைப்பட்டு அதை நினைத்தால் அது நிச்சயமாக அவர்களுக்கு நஷ்டத்தை கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. யாரிடம் என்ன இருந்தாலும் சரி, யாரிடம் உண்மையானவரிடத்தில் எல்லோரும் நெருக்கமாக இருக்க பழகுவார்கள். உண்மையானவரிடத்தில் அது போலதான் இந்த வாழ்க்கையிலும் உண்மையானவரிடத்தில் எல்லோருமே நல்லபடியாக பேச வேண்டும், அவர்களோடு வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்று நினைப்பார்கள். அப்படியானால் இதையெல்லாம் என் அன்பு பிள்ளை நீ தாண்டி உனக்கு நான் கொடுக்கக்கூடிய இந்த செய்தியிலிருந்து உன்னுடைய வெற்றியை நிச்சயமாக இன்று உறுதி செய்திட வேண்டும். கருப்பன் சொல்கின்ற வார்த்தைகளின் மீது உனக்கு நம்பிக்கை இல்லை என்றால், உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களின் மீது உனக்கு நம்பிக்கை இல்லை என்று நீ சிந்தித்து பார். உன்னை சூழ்ந்து வருகின்ற கஷ்டங்கள் எல்லாம் நிச்சயமாக யாரால் வருகிறது என்று சற்று சிந்தித்து பார். நீ என்ன செய்தாலுமே அந்த செயலினுடைய முடிவு உனக்கே சரியாக தெரிய வருவதற்கு முன்பாக வேறு யாருக்கும் தெரிகிறது என்று என் குழந்தை நீ சிந்தித்து பார். அப்படி பார்க்கும்போதுதான் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற பல விஷயங்கள் உனக்கு தெரிய வரும். இவர்களோடு நீ எல்லா விஷயங்களையும் பகிர்ந்து கொள்வதும், இவர்களோடு தேவையற்ற விஷயங்களை கலந்து கொள்வதும் நாளை உனக்கே யமனாக மாறி இருக்கிறது என்பதையும் இப்போது நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, இதுவெல்லாம் என்னவானது எதுவானது என்பதையும் நீ புரிந்து கொண்டு, இந்த கருப்பன் சொன்னது போல சில நாட்களாகவே இந்த 3 பேரும் உன் இல்லத்தில் ஒன்று சேர்ந்து உன்னை கவிழ்க்க திட்டம் போட்டிருக்கிறார்கள். இவர்களினுடைய எண்ணம் என்னவாக இருக்கும் என்று தெரியுமா? நீ இப்போது சென்று கொண்டிருக்கின்ற இந்த இலக்கு உன்னை இடையிலேயே துண்டித்து விட வேண்டும். நீ நினைத்தது போல அந்த வெற்றியை பெறக்கூடாது. நீ நினைத்து வருத்தப்பட வேண்டும். அது எதற்கு தெரியுமா? என் அன்பு குழந்தையே, இந்த 3 பேரில் ஒருவர் உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை நீ செய்யாதே, அது உனக்கு சரிபட்டு வராது, உனக்கான வெற்றியை அது கொடுக்காது என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்படி அவர்கள் சொல்லியிருக்கின்ற அந்த வார்த்தைகளை நீ மதிக்காமல் இந்த விஷயத்தை நீ வெற்றியை நோக்கி பயணம் செய்து கொண்டிருந்தாய் என்பது அவருடைய மிகப்பெரிய எண்ணமாக இருக்கின்றது. நீ மீண்டும் மீண்டும் இதையே செய்து கொண்டிருக்கும் போது நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு வேறு எந்த ஒரு விஷயங்களும் நடக்காது என்று சொல்லி அவர்களை ஓரம் கட்டியே நான் எப்படியாவது இவர்களின் மனதை ரணமாக்கிவிட வேண்டும் என்று நீ திட்டம் போட்டிருந்தால், நீ செய்யும் போதெல்லாம் உருவாக்குவது மீண்டும் மீண்டும் வேண்டுமென்றே நடக்காது போன்ற ஒரு தோற்றம் உருவாகுவதும், எந்த நேரத்திலும் என்ன நடந்தாலும் சரி அதிலிருந்து உனக்கான வெற்றியை நீ உறுதி செய்திட வேண்டும். என் பிள்ளையே, அப்பன் சொல்ல வருவும் என்னவென்று உனக்கு புரிகின்றதா? சூழ்ச்சிகள் நிறைந்த உலகம் என்று தெரிந்துதானே இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். தெரிந்து இந்த வாழ்க்கையை நீ கடந்து செல்லலாமா?
என்று தெரியுமா? இந்த வாழ்க்கையை நீ வாழாமல் விட்டு விலகலாமா? இந்த சூழ்நிலைக்கு இருந்து எப்படி மீண்டு வருகிறாய் என்பதில்தான் உன்னுடைய வாழ்க்கை அடங்கியிருக்கிறது. என் பிள்ளையே, இந்த நிலையை கடந்து உன்னை இந்த கருப்பன் வாழ வைக்க வந்திருக்கிறேன் என்பதையும் முதலில் புரிந்து கொள். என் பிள்ளையே, சூழ்ச்சிகளோ, வாழ்க்கையில் வருகின்ற துன்பங்களோ எதுவாக வேண்டுமானாலும் இருந்து விட்டு போகலும். அதையெல்லாம் நினைத்து என் பிள்ளை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே. அதையெல்லாம் நினைத்து நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்காதே. எல்லா சூழ்நிலைகளும் தாண்டி உன் அப்பன் மகிழ்ச்சியோடு உன்னை தேடி வந்திருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கையை மேலும் மேலும் உனக்கு பல கஷ்டங்களை நிச்சயமாக கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. கருப்பன் கோபத்தில் வந்ததை பார்த்திருக்கிறாய், இன்று சந்தோஷத்தில் வந்ததையும் பார்த்திருக்கின்ற. அப்படியானால் என்ன அர்த்தம்? என் பிள்ளையின் வாழ்க்கையில் இருக்கின்ற தீமைகளை வெறுத்து என் பிள்ளைக்கு நல்லதை நடத்திட இந்த கருப்பன் முடிவெடுத்து விட்டேன் என்றுதானே அர்த்தம். நான் நினைத்து விட்டால் இந்த வாழ்க்கையில் முடியாததென்று எதுவும் கிடையாது. நான் சொல்லிவிட்ட வார்த்தைகளுக்கு மறுபேச்சு என்பது ஒன்றும் கிடையாது. ஆனால் என் பிள்ளை இதையெல்லாம் உணர்ந்து நீ நல்லபடியாக இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும். நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? என்ன நினைக்கின்றாயோ அது முன்னெடுத்து சென்று கொண்டே இரு. இந்த கருப்பன் உன்னை வழிநடத்தி சென்று கொண்டே இருப்பேன் என்பதை நீ மறக்க கூடாது. ஓம் கருப்பண்ண சாமி போற்றி என்று இன்று எனக்கு பதிவிடு வேண்டும் என் பிள்ளையே. அப்படி நீ பதிவிடும் போது நிச்சயமாக இந்த கருப்பனின் வார்த்தைகள் உன் மனதை தொட்டு உனக்குள் இருக்கின்ற தேவையற்ற சிந்தனைகளை வெளியே எடுத்துவிடு. உன் மனது எதையும் தேவையில்லாமல் யோசித்து கொண்டிருக்கும். அப்படி இருக்கும்போது என் பிள்ளை உன் வாழ்க்கையை நீ தொலைத்திருக்கின்றாய். ஆனால் இந்த கருப்பனுக்கு அதில் எந்த ஒரு சிறுதுளி அளவு கூட விருப்பம் கிடையாது. நீ தொலைத்ததை மீண்டும் மீண்டும் உனக்கானவற்றை எல்லாம் உன்னிடத்தில் மீட்டெடுத்து பெற்று கொடுக்க நான் வரும்போது நீ தொலைக்கலாமா? எதையும் இழக்கலாமா? என் பிள்ளையை சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கின்றாய். சரியான நேரத்தில் தேடிக்கொண்டிருக்கின்றாய். உனக்கானது என்னவென்று நீ யோசித்து கொண்டிருக்கின்றாய். அப்படி இருக்கின்ற இந்த நேரம்தான் உன் வாழ்க்கையின் சரியான நேரம். பிரச்சனைகள் வராமல் இருந்து விடுமா? என்ன ஒருவருக்கொருவர் வாழ்க்கையில் நல்லது நடக்காமல் என்றால் அதை தாண்டி வெற்றி பெறுவதில் தானே வாழ்க்கையே சுவாரஸ்யமாக அடங்கியிருக்கின்றது. அப்படியானால் இந்த சுவாரஸ்யத்தை மீட்டெடுக்க நீ இப்போதே உன்னாலான அத்தனை முயற்சிகளையும் இன்றே எடுக்க தொடங்கிவிடு. உன்னுடைய முயற்சியிலிருந்து நீ ஒருபோதும் நீ பின்வாங்கி விடாதே. நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியிலும் உனக்கு வெற்றியின் முகம் தெரிய தொடங்கிவிட்டது. நீ வெற்றியை பெற வேண்டி இப்போது செய்கின்ற ஒவ்வொரு செயலுமே உனக்கு நன்மையை பெறாமல் இருந்து விடாதே. என் பிள்ளையின் வாய்ப்புகள் அவ்வளவு சுலபமெல்லாம் யாருக்கும் கிடைப்பதில்லை. கிடைக்கின்ற வாய்ப்புகளை யார் தனக்காக பயன்படுத்திக் கொள்கின்றார்களோ அவர்கள்தான் நிச்சயமாக நாம் நினைத்த மந்திரத்தில் அடைவார்கள் என்பதை நீ மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்க பிள்ளையே, இந்த கருப்பன் சொன்ன வார்த்தைக்கு மறுபேச்சு உன்னிடத்தில் இருக்கின்றதா? என் பிள்ளையை கலங்கி நிற்பாயா? வேதனைப்படுவாயா? துன்பப்படுவாயா என்று சொல்லி சொல்லி புலம்புவாயா? இதையெல்லாம் ஒரு நாளும் செய்யக்கூடாது. எந்த இடத்தில் உன் வெற்றியை நான் உறுதி செய்தேனோ அந்த இடத்தில் நின்று அந்த வெற்றியை பெறும் வரை நீ ஓய்ந்து விடக்கூடாது. அந்தந்த இடத்தில் உன் வெற்றியை தொடும்போது வரை நீ யாரையும் திரும்பி பார்க்க கூடாது. துன்பங்களையும் வேதனைகளையும் கொடுப்பவர்களை நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் உனக்கு நல்லதை நடத்துகின்ற உன் மனதிற்குள் நினைவில் வைத்து கொண்டு உன்னுடைய வெற்றி பாதையில் அடி எடுத்து வை. நான் உன்னை கரை சேர்த்து விடுவேன். இந்த சூழ்ச்சிகள் எதுவும் உன்னை செய்து விட முடியாது என்பதை நீ புரிந்து கொள். எத்தனையோ சூழ்ச்சிகளை இவர்கள் செய்யப்பட்டும், எத்தனையோ சோதனைகளை இவர்கள் உனக்கு கொடுக்கப்பட்டும், ஆனால் இந்த நிலையிலிருந்து நான் உன்னை நிச்சயமாக மீட்டெடுத்து விடுவேன் என்பது மட்டும் உன் நினைவில் இருக்கட்டும். இந்த
2 பேரை நீ இன்று இந்த 3 பேரையும் நீ யாரென்று நிச்சயமாக தெரிந்து கொண்டிருப்பாய் அல்லவா? உன்னோடு இருந்து கொண்டு எப்போதும் மற்றவர்களை பற்றி குறை பேசிக் கொண்டும் உன் வாழ்க்கையில் எல்லாம் நடக்கிறது என்று தெரிந்து கொண்டும் இருப்பவர்கள்தான். இந்த 2 பேரும் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து பல கூட்டு களவாணித்தனத்தையும் செய்தவர்கள்தான். இப்போது அவர்களின் உடன் பிறந்தவர்களும் சேர்ந்து இருக்கின்றார்கள். ஆனால் மொத்தம் இந்த 3 பேரும் உடன் பிறந்தவர்கள் என்பதுதான் கருப்பன் சொல்கின்ற மிக பெரிய உண்மை. உன்னுடைய தந்த வெளியில் அவரோடு பிறந்தவனுடைய குழந்தைகள்தான். இவர்கள் உன்னை கவிழ்க்க பல சதிகளை தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழு மனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும்.